தற்போதைய முக்கிய நிகழ்வு குறித்த செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு ஆளுநர் என் ரவியை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரில் சந்தித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான சம்பவம் தமிழ்நாட்டில் அரசியல் அரங்கில் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற சூழலில் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனங்கள் தெரிவித்து வரக்கூடிய சூழலில் இது தொடர்பான மனுவை அளிப்பதற்காக சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் என் ரவியை சந்தித்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மனு அளிப்பதாக தகவல் கிடைத்திருக்கிற சூழலில் தற்பொழுது அவர் நேரில் சந்தித்து வருகிறார். அந்த சந்திப்பு தற்பொழுது நிகழ்ந்து வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ஒரு அண்ணனாக மன அழுத்தத்திற்கு இந்த சம்பவத்தை பார்த்து நான் ஆளாகி இருக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு முதல் முறையாக தமிழ்நாடு ஆளுநர் என் ரவியை ஆளுநர் மாளிகைக்கு சென்று அங்கு சந்தித்திருக்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். பெண்களின் பாதுகாப்பு குறித்து ஆட்சியாளர்களிடம் எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்று விஜய் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சி ஆரம்பித்தது தொடங்கி கொள்கை மாநாட்டின் பொழுதிலிருந்து தற்பொழுது வரை தமிழ்நாட்டில் உள்ள ஆளும் கட்சியான திமுகவிற்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ஆளுநருடனான சந்திப்பின் பொழுது 3 பக்கங்கள் கொண்ட மனுக்களை விஜய் அளித்துள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவம் தமிழ்நாடு அரசியலில் மிக பெரும் அதிர்வலைகளை கொந்தளிப்புகளை ஏற்படுத்திய சூழலில் தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கண்டன போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய சூழலில் பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய சூழலில் புதியதாக அரசியல் கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் இது தொடர்பாக கண்டன அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது ஆளுநர் மாளிகையில் ஆளுநரை சந்தித்து வருகிறார். தற்பொழுது நமது தொலைபேசி இணைப்பில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி வீர விக்னேஸ்வரன் இணைந்திருக்கிறார். விக்னேஸ்வரன், இந்த சந்திப்பின் நோக்கம் என்ன? அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்திப்பின் நோக்கம் என்னன்னா, ஒரு அண்ணனா, ஒரு குடும்பத்தில் ஒருவரா தளபதி அவர்கள் தமிழகத்துல தாய்மார்கள், குறிப்பா மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுது. குறிப்பா சட்ட ஒழுங்கு சரியா பராமரிக்காத காரணத்தினால கல்லூரி அருகிலே ஒரு பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு. இதை பல முறை இந்த திமுக அரசு பதவியேற்றல இது மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. அதான் எங்க கழக தலைவர் காலையில எழுதின லெட்டர்லயே சொல்லியிருக்காரு. இதை பல முறை அரசிட்ட கேட்டும் சரியான நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்து வருங்காலங்கள்ல கழக தளபதி அவர்கள் ஆட்சியில பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் தமிழகத்தில் நிலவுங்கிறத மட்டும் இந்த நேரத்தை சொல்லிக்க விரும்புகிறோம். சார், குறிப்பா இந்த செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்த்தல அப்படின்னு உங்களுடைய தலைவர் விஜய் மீது தொடர்ச்சியாக இந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டே வருகிறது. எப்பவுமே மற்ற தலைவர்கள் எல்லாம், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஆளுநரை ஒரு காரியத்திற்காக சென்று சந்தித்தார்கள் என்றால் எதற்காக சந்தித்தோம், என்ன கோரிக்கையை முன்வைத்தோம் அப்படின்னு பத்திரிகையாளர்களிடம் வெளியில செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கம். இந்த சந்திப்பு முடித்துவிட்டு செய்தியாளர்களை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா?
அஸ்வாரஸ் இந்த விஷயத்தை பொறுத்தளவுல கழக தலைவர் வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் நடந்த வன்கொடுமை, அது போக தமிழகம் எங்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை வந்து திமுக அரசு வந்து தடுக்க தவறி இருக்கு. சட்ட ஒழுங்கு வந்து சரியா பராமரிக்கல. இத வந்து ஒரு அட்ரஸ் பண்றதுக்காண்டிதான் ஆளுநர் அவர்களை சந்திக்கிறாங்க. பட் மீடியாவை சந்திக்கிறது விஷயம் பொறுத்தளவுல தகவல் நாங்க தரப்பட்டிருக்கு. மீடியாக்களுக்கு என்ன விஷயம்னால சந்திக்கிறோங்கிற தகவல் தரப்பட்டிருக்கு. அப்ரோப்ரியேட் டைம்ல டைரக்டா தளபதி சந்திப்பார். பட் அப்ரோப்ரியேட் டைம்ல சந்திப்பார். இணைப்பில் வந்து தமிழக வெற்றி கழகம் தரப்பிலான உங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்காக நன்றி வீர விக்னேஸ்வரன்.